கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாடம் 12. எபேசு சபையும் உவமையும். எபேசு சபை என்றால் என்ன? முதன்மையான என்று அர்த்தத்தை கொண்டது. எபேசு சபையின் காலம் கிபி 33 முதல் கிபி 70 வரை. இந்த சபையோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி பாப்போம். இதோட ஸ்ட்ரென்த் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 2:1-2-3-6 இத பத்தி சொல்லியிருக்கு. இந்த சபையில் உள்ளவர்கள் எப்படி இருந்தார்கள்? 1. கர்த்தருக்காக செய்யும் கிரியைகள் இவர்களிடத்தில் காணப்பட்டது. 2. பிரயாசங்கள். கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள். 3. பொறுமையுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். 4. பொல்லாதவர்களை சகிக்க கூடாத தன்மை இவர்களிடம் இருந்தது. 5. கள்ள அப்போஸ்தலர்களை கண்டறியும் தன்மை இவர்களிடம் இருந்தது. 6. சகித்துக் கொண்டிருக்கும் தன்மை இவர்களிடம் இருந்தது. 7. இலைப்படையாமல் பிரயாசப்படும் குணம் இவர்களிடம் இருந்தது. 8. நிக்கோலாய் மதஸ்தாரை வெறுத்தார்கள். நிக்கோலாய் மதஸ்தாரா என்றால் என்ன? நிக்கோ என்றால் வசியம் பண்ணுதல் என்று அர்த்தம். லோவஸ் என்றால் மக்கள் என்று அர்த்தம். அதாவது ஜனங்களை வசியம் பண்ணும் கள்ள தீர்க்கதரிசிகளை இவர்கள் வெறுத்தார்கள். இவர்களுடைய பலவீனம் என்ன? வெளிப்படுத்தல் 2:4 இவர்கள் தேவனோடு கொண்டிருந்த ஆதி அன்பை விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதனால் தேவன் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறார். பார்ப்போம். வெளிப்படுத்தல் 2:5-7 படி இவர்கள் மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் தேவன் சீக்கிரமாய் இவர்களிடம் வந்து இவர்கள் விளக்குத்தண்டை நீக்கிவிடுவார் என்று எழுதியிருக்கிறது. விளக்குத்தண்டு என்றால் என்ன? சபை வாய்ப்பு என்று சொல்லலாம். தேவன் சொல்லும் இதை கேட்டு அதில் அவன் வெற்றி பெற்றால் ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்களுக்கு புசிக்க கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது. இதற்கு எக்ஸாம்பிளா ஒரு உவமையை பார்ப்போம். மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். இதுபோல எபேசு சபையின் மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து அதன்படி செய்து ஜெயம் கொள்ளுகிறவனாக இருந்தால் அவன் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் பெற்று நித்திய ஜீவனை அடைவான். ஆமேன்.